அது இல்லை தேவன் வானம் பூமி படைத்தார், வார்த்தையினால் உலகத்தை வடிவமைத்தார். வெட்டாந்தரையையும் சமுத்திரங்களையும் வெற்றிகரமாக வெவ்வேறாக பிரித்தார். பகலில் சூரியனும் இரவில் சந்திரனும் பச்சை மரங்களும் பூக்கும் செடிகளும் வானத்தில் பட்சிகளும் மற்ற விலங்குகளும் மண்ணில் இருந்து மனிதனையும் படைத்தாரே. வீட்டின் செய்தி ஒரு தோட்டக்காரன் போலவே ஆதாமை அனைத்தையும் பார்த்து கொள்ள சொன்னாரே. ஆனாலும் நன்மை தீமை கண்ணியினை புசித்தால் புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்றாரே. ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் இருந்தனர், ஆனந்தமாகவே தோட்டத்தில் திரிந்தனர். அற்பகல் ஆண்டவரை வணங்கி மகிழ்ந்தனர். அல்லேலூயா என்று அர்ப்பணித்து வந்தனர். தோட்டத்திலே ஒரு சாத்தான் நோட்டமிட்டாரே. தோட்டத்திலே ஒரு ஏவாளை மடக்கி விட்டார், சந்தேகம் கிளப்பி விட்டார், சிந்தையை குழப்பி விட்டார், கட்டளை மறக்க விட்டான், கண்ணியை புசிக்க விட்டார். சாகவே சவால் என்று சர்வேஸ்வரன் சொன்னதெல்லாம் இல்லவே இல்லை என்று பொய்களை மறக்க விட்டார். மனிதன் தாழ்ந்தான் அன்று முதலாய், வீழ்ந்தான் மனிதனும் தாழ்ந்தான் அன்று முதலாய். மனிதனும் பாவம் நுழைஞ்சாச்சு, நன்மை தீமை என்னவென்று தெரிஞ்சாச்சு, நிர்வாணி என்பதை அறிஞ்சாச்சு, ஆதாமும் ஏவாளும் விழுந்தாச்சு. பிசாசு தந்திரம் புரிஞ்சாச்சு, பரமனும் மனிதனும் பிரிஞ்சாச்சு, ஆசீர்வாதம் எல்லாமே குறைஞ்சாச்சு, ஆக மொத்தம் எல்லாமே நாசமா போச்சு. ஆபத்தை மறைக்க மழை இல்லையா, பத்தாது உனக்கு தெரியலையா, தோல்விட தேவை புரியலையா, அதை பேபந்தம் தரணும் அறியலையா. ஆடாமிடம் இருந்து பிள்ளைகளுக்கு, அப்பிள்ளையிடம் இருந்து மற்றவருக்கு, இப்படியே பரவுது பாவ அழுக்கு, மனிதனால் தேவனுக்கு பெரும் இழுக்கு. என்னென்னமோ யோசிக்கிறான், பாவ பழி போக்கத்தானே மனுஷன் யாசிக்கிறான். பல மேல மண்டிட்டு மனசு சுத்தப்படுத்தி தொகையில உட்காந்து தன்னைய கஷ்டப்படுத்தி நல்ல நல்லா செஞ்சு செஞ்சு தன்னைய திருப்திப்படுத்தி நல்ல எண்ணம் கொண்டு வர வாழ வாக்குறான். தோல்வி படுதோல்விதாமா முயற்சிகள் மேல முக்காடுதான், தோல்வி படுதோல்விதாமா முயற்சிகள் மேல முக்காடுறேன். பிள்ளைகளும் தெய்வமாக்கி கண்முழிச்சு பார்த்துக்கிறான், கத்தரை ஏமாத்திக்கிறான், காணிக்கைய கொட்டி கொட்டி பாவங்களை முடிக்கிறான், 4 பேருக்கு நன்மை செஞ்சு நிம்மதியை நடிக்கிறான். என்ன வேணுமோ சரி பாவம் தீராதையா, என்ன வேணுமோ சரி பரிகாரம் இது இல்லையா. உன் சுயநீதி எல்லாம் நாட்டமடையதே, உன் அக்கிரியை எல்லாம் விண்முயற்சியே, உன் நல்ல எண்ணம் எல்லாம் நசுங்கிடுதே, உன் பாவத்துக்கு முன்னால பொசுங்கிடுதே. பாவம் நீங்க ரத்த பலி அவசியமே, ஏனென்றால் அதுதான் தேவ சத்தமே. ஆடு மாடு ரத்தம் எல்லாம் கொஞ்ச காலமே, மாசற்ற ரத்தம் இங்கு தேவைப்படுதே. மனுஷனுக்காக மனுஷன் மறிக்க கூடுமோ, குருடரை குருடர் படி நடத்த கூடுமோ, உத்தமம்மா ஒரு தன்னை காட்ட கூடுமோ, தன்னை நல்ல பண்ணு யாராவது சொல்ல கூடுமோ. அதனால ஆண்டவர் செய்தாரு நல்லையே பாடு, அதுதானே புகைக்கு புதிய பாடு. தன் மகனை தரணியில் தானமாக தந்தாரு, புதல்வனை பாவம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள சொன்னாரு. அண்ணி பெண்ணு பிள்ளை களங்கம் இல்ல முலை, பரிசுத்தத்தின் எல்லை பிசாசுக்கு தலை. இயேசு அவர் பேரு, தாவீதின் பேரு, ஆபிரகாமின் வம்சம், ஆக
அற்புதம் எக்கச்சக்க அற்புதம் எச்சில் கூட அற்புதம் இயேசு என்ற ஒரு நாமம் பாவம் போக்கிவிடுமே இயேசு என்ற ஒரு நாமம் பரலோகம் சேர்த்து விடுமே மரணத்தை வென்றவர் உயிரோட வந்தவர் நித்தியத்தை தந்தவர் பரலோகம் சென்றவர் மரணத்தை வென்றவர் உயிரோட வந்தவர் நித்தியத்தை தந்தவர் பரலோகம் சென்றவர் ஆலோசனை கொடுக்கும் ஆண்டவர் இவர் அதிசயம் என்பது இவரோட பெயர் வல்ல தேவன் நித்திய பிதா சமாதான பிதா இம்மானுவேல் என்ற தேவன் நம்மோடுதான் வழி சத்தியம் ஜீவன் ஜீவன் உள்ள தேவன் விண்ணுலக அப்பம் ஆனாரே வென்ற சர்ப்பம் அவரே ஜீவ தண்ணீர் புரிதல்வாரை கண்ணீர் உலகத்துக்கு ஒளி பரலோகத்தின் வழி ஆடுகளுக்கு வாசல் இல்லைன்னா வாழ்க்கை பூசல் மேற்பதாட்சி செடி பேசி நம்மின்ன கிட்டி பொது மண்டம் வாழ்ந்தது இஷ்டப்படி மனம் திரும்ப விட்டால் மீண்டுமே மரண அடி அவர் முன்னாத கோடு முழங்கால் படி சஷ்டங்கமா விழு அவர் பாதப்படி அவராலே வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழுக்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆமென்.